ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் போன இடம் நம்ம திருநெல்வேலி சரணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சி தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பொருட்காட்சியோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீமில் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பக்கமும் ஆர்டிஃபிஷியலாக 2 யானைகள் ப்ளஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த யானைக்கு பக்கத்தில் அந்த டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லோரும் பைசா கொண்டு போயிருங்க, ஜிபே ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்குள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே துபாயோட முர்ஜ் கலிஃபா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியாவோட ட்வின் டவர், தென் இந்த பக்கம் இருக்கிற ஈஃபில் டவர், இதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான ஒரு தரமான சம்பவம். ஸோ போன உடனே எனக்கு பிடிச்ச அந்த துபாயோட முர்ஜ் கலிஃபாவில் வந்து ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே மலேசியாவோட ட்வின் டவர், அப்புறம் ஈஃபில் டவர், இதெல்லாமே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாரோட வீடியோஸ்லையுமே பார்த்துருந்த 360 கேமரா வீடியோவை நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த தடவை தான் இப்போ தான் நான் என்ஜாய் பண்ணுறேன் ஃபேமிலியோட. பட் இதில் நிற்கும்போது எனக்கு தலை சுற்றுச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹோம்குள்ளே போனோம். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வன விலங்குகள், சிங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடி, இந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனில் அது வந்து ரியலாகவே கொஞ்சம் தலையாட்டுற மாதிரியோ இல்லை கை அசைக்கிற மாதிரியோ, இந்த கிங்காங்கோட பொம்மை, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாருமே இருந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கலர் லைட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ட்ரன்ஸில் டிக்கெட் பார்த்திங்கன்னா 70 ரூபா. 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அனகொண்டா, இந்த இடத்துல இந்த கங்காரு வந்து தலையேட்டும் போது உள்ளேருந்து குட்டி வெளியில் வந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதை முடித்தோடனே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா கிட்ஸுக்கான விளையாட்டு பொருட்கள் இருக்கக்கூடிய இடம் இங்கே என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ இதிலிருந்து அப்படியே எங்கள் ஆளுங்க உள்ளே போனாங்க. இதுக்குள்ளே போய்ட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து வெளியில் வந்தாங்க ஒரு 500 ரூபா செலவோட. ஓகே, 500 ரூபா தான் செலவாச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படணும். அகரனோட ஆரம்பம், இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கு, தென் அந்த மாஸ்க் வேணாம்னு சொல்லிவிட்டு அடுத்த மாஸ்க்கு, இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இந்த உள்ள என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுறது, அப்புறமா டம்ளரை எறிகிறது, எந்த போட்டி எடுத்தாலுமே உங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்கிற இந்த பாலை உருட்டுறது, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா பூரி, பானிபூரி, பாவு பஜ்ஜி, காலிஃப்ளவர், அப்பளம் எல்லாமே சாப்பிட்லாம், உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட இந்த போட் செக்ஷன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க. வெண்பா மட்டும் பார்த்தா அந்த முட்டு சந்தில் போய் முக்கிட்டு நின்று இருந்தால் ஏன்னு தெரியல. ஸோ அகரன் ரொம்பவே நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு ஒரு இந்த என்னென்னலாம் ராட்டினம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கேம்ஸ் இருக்குது. எந்த கேம்ஸுமே பார்த்திங்கன்னா 60 ரூபா தான் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் சாப்பிட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பளமும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அகைன் கிட்ஸோட கார்ஸ் ட்ரைவ், 2 பேருமே ஆளாளுக்கு பிடிச்ச காரில் ஏறி உட்காந்துட்டு, அப்போ கூட பையன் ரெட் கலர் காரில் தான் ஏறி இருக்கலாம். மகனை போல தான், தந்தையை போல தான் மகன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஊமையாக கடைசியாக இங்கே ஒரு செல்ஃபியை போட்டு வந்தாச்சு. தேங்க்யூ, பபாய்.